இவ்வளோ பெரிய மாடு. ஆமாம், பாரம்பரிய வண்டிலும் வந்துருக்கு. இங்கே பாருங்க, நல்லா இருக்கு பார்க்க. இந்த அதில் அநேகம் வந்து சவாரிகளுக்கு போகிற வண்டியில் அது. அது உங்க யாருக்கு 16 வருட காலங்களாக நடைபெற்று வருகின்றது. அதுவும் ஒரு பெருமைக்குரியதாக இருக்கிறது. அது முருகப்பெருமானுடைய திருவருள் என்று கூற வேண்டும். தாத்தா அவர் இருந்துட்டார் வண்டி இல்லை. என்ன ஒரு சேருன்னு சகதியுமா இருக்கு. இந்த வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோக்கு அங்கே வந்து நாங்கள்டா யாழ்ப்பாணத்தில் மேனிப்பேல பார்த்தீங்கன்னா மேனிப்பே முருகன் கோயிலுக்கு தான் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சுதுமலை முருகன் கோயில்னு சொல்லுவோம். என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டி பொங்கல், அதாவது மாட்டு பொங்கல்னு சொல்லுவோம். அந்த வகையில் ஏகப்பட்ட மாடுகள் வந்துருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவான பூஜைகள் வந்து நடக்கிறது. இந்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100கணக்கான மாடுகள் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தவ. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்துருக்கு. இப்போ 5 மணி, இன்னும் நிறைய மாடுகள் வரும். போக இன்னும் நிறைய மாடுகள் வரும். நார்மலாக பூஜைகள் தொடங்கிட்டுது. ஒழுங்காக பார்ப்போம் என்ன மாதிரியான பூஜைகள் நடக்குது, என்ன மாதிரி முறையில் நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு காட்டிக்கொள்வேன். மறக்காம வீடியோ போகிறதுக்கு ஜெஃப்னா தமிழ் சேனலுக்காரன் புதுசாக வந்துருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது இந்த ஆலயத்திலே 16 வருட காலங்களாக நடைபெற்று வருகின்றது. அதுவும் ஒரு பெருமைக்குரியதாக இருக்கிறது. அது முருகப்பெருமானுடைய திருவருள் என்று கூற வேண்டும். அவர் மனசார இந்த இடத்திலே எல்லா ஜீவராசிகளும் கொண்டு போக வேண்டும். நான் அவற்றையெல்லாம் தன்னுடைய கண்களினால் பார்த்து ரட்சிக்க வேண்டும் என்பது முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய ஆசை என்று சொல்லலாம். அந்த வகையிலே இந்த பசுக்களை எல்லாம் வளர்த்த அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். ஆசை கூடுகின்றோம். அவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்று கூறி எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தினுடைய வெகு சிறப்பான இந்த பூஜையை இப்பொழுது அனைவருமாக சேர்ந்து ஆரம்பித்து கோமாதா பூஜையினுடைய சிறப்பை உலகத்திற்கு எடுத்து காட்டி முருகப்பெருமானுடைய அருளை பெற்று சிறப்பாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானுடைய திருவருள் முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களிலே வைத்து இந்த கோமாதாக்களுக்கெல்லாம் பூஜை செய்யப்பட்ட மணி என்று கூறப்படுகின்ற சிறு மணியை இந்த கோமாதாக்களுக்கு அணிவிப்பதில் இந்த ஆலய சிவாச்சாரியார்களும் அந்த கோமாதாக்கு அணிவித்து விடுவார்கள். அந்த மணியை கொஞ்ச காலம், அதாவது அடுத்த வருடம் நீங்கள் பசுமாடை இந்த ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது கூட அந்த மணி இருந்தால் மிக சந்தோஷமாக இருக்கும் என்பது எங்களுடைய ஒரு ஆசை. அந்த வகையிலே இந்த ஆரம்பத்திலே முதலிலே மஞ்சள் நீரினால் கோமாதாக்களுக்கு நீராட்டி தொடர்ந்து அவருக்கு பசுக்களுக்கெல்லாம் பட்டு வஸ்திரம் சாத்தி சந்தனம் குங்குமம் என்பவை சாத்தி அவருடைய கால்களுக்கெல்லாம் தண்ணீர் தெளித்து எம்பெருமானுடைய பூஜையிலே அவருக்கு பூஜை செய்து மணி அவருடைய தலையிலே கட்டி சிறப்பாக அவருக்கு உணவு அளித்து ஓகே. இதில் பார்த்தோம்னா இந்த ஏகப்பட்ட மாடுகள், கிட்டத்தட்ட 100கணக்கில் மாடுகள் வந்திருக்கும். இன்னும் நிறைய வேறுமென்று சொல்லியிருந்தவ. பாப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாடை பாருங்க, அடம் பிடிக்குது. குட்டி மாடு எல்லாம் அது, கண்டுக்குட்டி எல்லாம் அது. இந்த என்ன எல்லா இடத்தையும் அம்பான்னு சத்தம் கேட்கும். என்ன நிறைய மாடுகள் நிற்கிறபடியா சவுண்ட் கொஞ்சம் அப்படி இருக்கும். இருந்தாலும் ஒரு நேச்சுரலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இந்த சகல மாடுகளுக்கும் மஞ்சள் தண்ணி நிற்கிறேன் தெளிச்சு கொண்டே வரைக்கணும். இதுதான் வந்து முருகன் கோயில். நம்மளை காட்டி கொடுக்குறதுலேயே உள்ளுக வீடியோ எடுக்கல, நான் உங்களை வெளியிலேருந்தே காட்டி கொடுக்குறேன்.
இந்த இதில் பார்த்தோம்னா நம்மளை தீபம் காட்டிக்கொண்டு வரணும். இந்த பெரிய ஒரு தீபம் எல்லா மாடுகளுக்கும் நம்மளை காட்டிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதில் சவாரி மாடுகளும் வந்துருக்குங்க பாருங்க. என்ன இப்போ மலையில் கொஞ்சம் பெய்கிறபடியே இருந்தால் கீழே சேரும் சகதியுமே இருக்கும். போன முறை மழை பெய்யலாம், ஆனால் இந்த முறை இங்கே பாருங்க சரியான மழை பெஞ்சது நேற்றுலாம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சேராக இருக்கும். நெஞ்சாலே பார்த்தீங்கன்னா இந்த தவிடு இந்த மாடுகளுக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். முடிவில் வந்து நிறைய மாடுகளுக்கு கொடுத்து கொடுக்கணும். இந்த இதில் வரங்க காம்ப்ளேட்டர் பாரம்பரிய வண்டிலும் வந்துருக்கு. இங்கே வருங்க நல்லா இருக்கு பார்க்க. இந்த அதில் அநேகம் வந்து சவாரிகளுக்கு போகிற வண்டியில் சவாரி மாடோடய வந்துருக்குங்க. பாருங்க இவ்வளோ பெரிய மாடுண்டு. பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய கைகளினால் வணங்கி அந்த வஸ்திரனுடைய சிறப்பான அம்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து அந்த வஸ்திரத்தை அதனுடைய சிரசிலேயோ இல்லாவிட்டால் கழுத்திலேயோ கட்டி உங்களால் வேண்டியது அவருடைய அந்த பசுனுடைய பாதுகாவலரை எடுத்துக்கொண்டு அந்த பசுக்களுக்கு அனைத்து ஒரு பசுவிடாமல் வஸ்திரங்களை பிரார்த்திக்கிறோம்.
வாங்க 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 இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிக மாடுகள் வந்துருக்கு முதல்ல விட. இந்த இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வர தொடங்குறாங்க. இந்த பாருங்க, இதேமாரி மாடு இந்த கொம்பில் ஒரு அந்த துணி கட்டி கொண்டிருக்கேன். இந்த மணியும் கட்டினோம். ஒரு கேள்வி கேட்டார். சுவாமி, எங்களுடைய இனம் மிகுந்த துன்பங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இதற்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி சுவாமியிடம் கேட்டார். அதற்கு சுவாமி சொன்ன விடை என்னவென்றால், ஆலயங்கள் தோறும் கந்த புராணம் படிக்க வேண்டும், வீடுகள் தோறும் பசு வளர்க்க வேண்டும். இந்த பசு வளர்ப்பது என்பது எங்களுடைய மூதாதையருடைய வாழ்வில் ஒன்றாக இருந்தது. இந்த பசுவை வளர்ப்பதன் மூலம் நல்ல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக எங்களுடைய மூதாதையர் விவசாயிகளாக இருந்தார்கள். பசுவினுடைய ஒவ்வொரு அம்சமும் அவருடைய விவசாயத்திற்கு இன்றியமையானது. பால் எங்களுக்கு தருகின்றது, பூஜை வழிபாட்டுக்கு தயிர், நெய் என எல்லாமே பசு எண்ணெய் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதைவிட ஒரு மேலான காரியம் என்னவென்றால், ஒரு வீட்டிலே ஒரு பசுமாடு இருக்குமாக இருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி வரும். எங்களுடைய கலாச்சாரத்திலே வீடுகளிலே எங்களுடைய மூதாதையர் நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது பசுமாடு இருக்கும். பாடசாலையால் வந்தவுடன் மாட்டுக்கு தீனி போடுறது, வடித்து வைத்த கஞ்சி தண்ணியை நாங்கள் கொண்டு மாட்டுக்கு வைப்பது, அவிட்டு கட்டுவது, தண்ணி வைப்பது, சாணகம் அள்ளுவது, இதுவெல்லாம் எங்களுடைய ஒரு கடமையாக செய்தோம். அது எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு உதவுகின்றது. ஆனால் இன்றைய தலைமுறையினர் என்னவென்றால், ஒரு வீட்டிலும் இப்படியான அருகிக் கொன்றே செல்கின்றது, இந்த பசு வளர்க்கின்றது. ஆனால் இந்த சுதுமலை முருகமூர்த்தி கோயில், அம்பாள் கோயில், இந்த சன்னிதானத்திலே நாங்கள் இந்த விழாவை எடுத்த நாள் தொடக்கம் இங்கு ஐயா அவர்கள் கூறினார்கள், இன்று 15வது வருடமாக இதனை செய்கின்றார்கள். நான் கடந்த 3 வருடங்களாக இதிலே கலந்து கொள்கின்றேன். இந்த பசுக்களின் தொகை கூடிக்கொண்டே போகின்றது. இன்று கூட நான் ஐயாவுடன் நேற்று சொன்னேன், ஐயா மழையாக இருக்கின்றது, என்ன மாதிரி அவர் அம்பாளுடைய முருகனுடைய கருணையால் ஏதோ வந்து சேர நாங்கள் செய்வோம் என்றார். எல்லா வருடங்களையும் விட இன்று மிகவும் சிறப்பாக இருப்பதை இட்டு இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த பசுவை காளைகளை வளர்க்கின்ற இந்த விவசாயிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி, எங்களுடைய மண் சிறக்க வேண்டும், எங்களுடைய பாரம்பரியம் சிறக்க வேண்டும். இந்த பாரம்பரியத்தை நல்ல முறையிலே
பேணி வழிநடத்துகின்ற முருகமூர்த்தி கோயில் அந்தணர்கள், நிர்வாக சபையினர் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கூறி, இந்த விழாவினை வந்த ஐயா அவர்கள் சொல்வது போல ஒரு இடத்தில் இவ்வளவு பசுக்களை பார்ப்பதே ஒரு புண்ணிய காரியம். எனவே அன்பான உள்ளங்களே, உங்கள் எல்லோருக்கும் கோமாதாவினுடைய ஆசைகள் என்றென்றும் கிடைக்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இதில் பார்த்தோம்னா பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு நீ கடைசியாக தவிடு கொடுப்பினம். உள்ள எல்லா பூஜையும் முடிஞ்சதுன்னா இவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் பாருங்க. அகத்தியில் அகத்தியில் இந்த தவிடு அது உங்க யாருக்கு ஒரு வாரத்துல மாட்டுக்கு ஒரு வாரம் சாப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி பிளான் வாங்கிட்டாங்க. ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் கொண்டிருக்கோம். இந்த இதில் மாட்டு இந்த சைஸை பாருங்க. இந்த இவ்வளோ பெரிய மாடு. ஆமா, என்ன சைஸ்ன்னு பாருங்க. சரியான மொத்தமும் உள்ள பெரிய எல்லா மாடையும் விட இப்போ உள்ள மாடுக்கே தான் கொஞ்சம் பெருசாக இருக்குதா. மற்ற வண்டியில் கட்டி கொண்டு இருக்கணும். கட்டி கொண்டு வெளியில் ரோட்டில் வரைக்கணும். உங்களை காட்டிக்கொள்கிறோம். நல்லா இருக்கும் பார்க்க. தாத்தா அவர் இருந்துட்டார் வண்டியில். என்ன ஒரு சேருன்னு சகதியுமா இருக்கு. இந்த என்ன கொஞ்சம் கூட ஆக்கள் இருக்கிறபடியாக கொஞ்சம் மாடுகள் கொஞ்சம் பயப்பட்டு தின்னாரும்.